Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சிவராஜ் சித்த வைத்தியசாலை ஹொசூர் கிளை தினசரி காலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெறலாம். தொடர்புக்கு 8110803500. இந்திய ஜனநாயக கட்சியின் 4வது மாநில மாநாடு கடலென திரள் வீர் கடலூர் பிப்ரவரி 8 வேப்பூர் பாசார் கடலூர். வணக்கம் சார். திரு அண்ணாமலை அவர்கள் தொகுதி பொறுப்பாளராக அவருக்கு ஒரு 6 தொகுதிகளுக்கு நியமிச்சிருந்தாங்க. அதிலிருந்து நான் பதவி விலகிறேன், அதுக்கு காரணம் என்னுடைய தந்தையாரினுடைய உடல்நிலை, அதை கவனிச்சுக்கணும் அப்படின்னு ஒரு ரீசன் சொல்லியிருக்கிறாரு. இப்போ அதுதான் ரீசன் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா, இல்லை அவர் ஏதாவது வருத்தத்தில் இருக்கிறாரா? ஏன்னா ஒற்றை பெண் குயின் பற்றி வேறு பேசியிருக்கிறாரு. சில சமயங்களில் அந்த ஒற்றை பெண் குயினாக இருப்பது கூட தேவலாம் தான் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்கும் சார்? எனக்கு தெரிஞ்ச எதுவும் ரீசன் இல்லை. ஊடகங்களுக்கெல்லாம் ஏதாவது ரீசன் தெரிஞ்சதுன்னா நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து புலனாய்வுள்ள பத்திரிகைகள் ஊடகங்கள் நிறையா இருக்குது. குறிப்பாக பாஜகவில் வந்து யாராவது 10 நிமிஷம் வீட்டில் தூங்கிட்டா கூட நம்ம வந்து என்னனாலும் சொல்லிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு இருக்காங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் என்ன நடக்குன்னு யாரும் பேசவே தயாராக இல்லை. இது வந்து திரு எடப்பாடி பழனிசாமி பலமுறை சுட்டி காட்டார், திரு நயனானந்தன் பலமுறை சுட்டி காட்டார், திரு டிடி விதனம் குட்டியே காட்டிட்டார். அதனால யாருமே கவலைப்படுற மாதிரி தெரியல. ஆனால் இந்த ஒரு விஷயம் தான் மேட்டராக போய்ட்டுருக்கு. திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து விலகலை. திரு அண்ணாமலை அவர்கள் அடிப்படை பொறுப்புலேருந்து நான் விலகிறேன், நான் வந்து உறுப்பினரே கிடையாதுன்னு சொல்ல. அவருக்கு ஒரு 6 தொகுதிக்கான இன்சார்ஜ் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து நான் வந்து இப்போ என்னால் வந்து போய் பார்க்க முடியாது, எங்கள் அப்பா கொஞ்சம் உடம்பு முடியலைங்கிற சொல்லிடுறாரு. அப்பாவுக்கு உடம்பு முடியலைங்கிறதும் காய்ச்சல், சலதோஷம், மூக்கடப்பு அப்படின்னு சொல்லல. அவருக்கு வந்து டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. டயாலிசிஸ் யூனோ வெரி வெல். அது வந்து கொஞ்சம் சீரியஸாக கவனிக்க வேண்டிய, கூட இருந்து பார்க்க வேண்டிய அது ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு ப்ராசஸ். அது கூட வந்து அந்த முதுமையில் அவருடைய மகனாக இருக்கக்கூடியவர் வந்து கூட இருந்து ஒரு ஆறுதலுக்காக செய்ய வேண்டியது. அப்போ அதை வந்து சொல்கிறார். அவர் தேர்தலில் நிற்க மாட்டேன்னு சொல்லலை, தேர்தலில் போட்டியிட மாட்டேன்னு சொல்ல, பிரச்சாரம் பண்ண மாட்டேன்னு சொல்ல, இன்னும் சொல்ல போனால் பிரச்சாரம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. தலைமை உத்தரவாத செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. தேர்தலில் போட்டியிடுமா இல்லையா, தலைமை என்ன சொல்கிறத செய்வேன், பிரச்சாரம் பண்ணுவேனா இல்லையா, தலைமை என்ன சொல்கிறத செய்வேன், அப்படி தான் சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு சின்ன ஒரு பாஸ் பட்டன், ஏற்கனவே இதற்கு முன்னாடி கூட 100 நாளைக்கு வந்து நமக்கு வந்து லண்டனில் போய் நான் ஒரு படிக்க போகிறேன்னு சொல்லி சொன்னார். அப்போயும் எல்லோரும் இந்த மாதிரி தான் அப்போச்சு வந்துருச்சு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இடையில வந்து தலைமையை மாற்றினாங்க, மாநில தலைமை. அப்போ எல்லா ஊடகங்களும் அவ்வளோதான், தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, புது கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, விஜயோட கூட்டணி சேர போகிறார், என்னென்ன மூலம் கட்டி விட்டாங்க. அந்த இட்டுக்கட்டிய அத்தனை ஊடகங்களும் இப்போ பதில் சொல்லணும். இதை நீங்கள் வந்து இப்போ அண்ணாமலை இப்போ என்ன செய்ய போகிறாருங்கிற விட்டுருங்க. இன்றைக்கி வந்து அவர் வந்து எதுக்காக காரணம் சொன்னாங்க, அடுத்து நம்ம பேசுவோம். அவர் வந்து அண்ணாமலை வந்து 100 நாள் வந்து லண்டன் போன போது அவர் சொன்னீங்களே, அண்ணாமலை வந்து பதவி விலக்கப்பட்ட போது வந்து பதவி மாற்றப்பட்ட போது வந்து அவர் வந்து தனி கட்சி ஆரம்பிக்கிறான்னு விமர்சனம் பண்ணீங்களே, இதெல்லாம் நடக்கலையே, அப்போ நீங்கள் என்ன எங்கே முகத்தை கொண்டு வச்சுக்க போறீங்கன்னு கேட்கணும். இது எல்லாமே வெறும் யூகங்களாகவும் ஆதங்கங்களாகவும் அபிலாசைகளாகவும் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. எப்படியாவது பாஜக அதிமுகவில் எதாவது நடந்துடாதா. இன்றைக்கி வந்து அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் வந்து அடுத்த தேர்தல் அறிக்கை வெளியிட்டு போகிறார், கூடுதலாக 5 விஷயங்கள் சொல்லிட்டு போகிறார். இப்படி ஏடிஎம்கேவுடைய அலையன்ஸ் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி பாஞ்சிக்கிட்டே போகுது. டிஎம்கேலைன்ஸ் அப்படியே ஸ்டாண்ட்ஸில் நிற்குது. இனிமேல் தான் குழுவே அமைப்போம்னு தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அப்போ வந்து இன்னைக்கு குழு அமைச்சு பேசி வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. காங்கிரஸ் தன்னுடைய கோரிக்கையை வெளிப்படையாக வச்சிருக்கு. அது வந்து மறைமுகமாக ஏமாற்றி வச்சு நம்ம வந்து இல்லைங்க அப்படி யார் சொன்னா அப்படின்னு கேட்குறதில்ல. திரு மாணிக் தாக்கூர், திரு செல்வி ஜோதிமணி, அகில இந்திய காங்கிரஸ் எல்லாருமே ரொம்ப வெளிப்படையாக வச்சுருக்காங்க. திருமதி கனிமொழி போய் பேசவே பண்ண வேண்டிய நிலைமை இருந்துச்சுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இத்தனையும் விட்டுட்டு அண்ணாமலை வந்து பேசும்போது 1 மணி நேர பேட்டி, அதில் ஒரு வரி சொல்கிறார், நான் இந்த 6 இதில் தான் பண்ணிக்கிறேன். அது உடனே வருத்தம், 6 பதவி கொடுத்துட்டாங்கன்னு, 6 தொகுதி கொடுத்துருக்காங்கன்னு வருத்தம். அவருக்கு 230 நாள் கொடுக்கணும். 230 நாள் அவர் தொகுதி தானே, யார் மறுத்தா? அவரோட மூத்தவர், அவரோட இளையவங்க எல்லாருக்குமே கொடுத்துருக்குறாங்க. கட்சியில் புதுசாக சேர்ந்தவங்க, கட்சியில் பழந்தன்னு கொட்டப்பட்டவங்க, வயதில் மூத்தவங்க எல்லாம் 72 பேருக்கு பதவி கொடுத்துருக்காங்க. சில பேருக்கு 2 தொகுதி, சில பேருக்கு 3 தொகுதி, சில பேருக்கு 5 தொகுதி, சிலருக்கு 6, சிலருக்கு 7, 8. இதில் என்ன எப்படி ஏதாவது எத்தத்தின்னா பித்தந்தலின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதை மாதிரி பாஜகவில் ஏதாவது நடக்காதா அப்படிங்கிற ஒரு அபிலாஷையில் பிரேக்கிங் நியூஸாக போட்டு தள்ளுறாங்க. நான் பலமுறை சொன்னது தான், நடக்க போகிறது இல்லை. திரு அண்ணாமலை தனி கட்சி துவங்க போகிறது இல்லை. அண்ணாமலை அதிருப்தியாக இருந்தாலும் கட்சியில் நேரடியாக பேசக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. கட்சி அவரை வந்து ஒரு நாள் கைவிட வேண்டிய அவசியம் இல்லை. அவரை மாதிரி ஒரு ஏபிள் கேண்டிடேட்டை வந்து கட்சி கைவிட வேண்டிய அவசியம் இல்லை. இவருக்கு இது மாதிரியான ஒரு சந்தர்ப்பமும் ஒரு வாய்ப்பும் வந்து பிரைட் ஃபியூச்சர் இருக்கக்கூடிய இன்னொரு கட்சியும் கிடைக்க போகிறது இல்லை. அப்போ ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட்டில் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடியதில் வந்து ஏன் எல்லாரும் இவ்வளோ, எஸ்பெஷலி ஊடகங்கள் ஏன் இவ்வளோ தவிக்கிறாங்கன்னு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னாக்கா, பிஜேபியினுடைய முகங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு முகமாக பார்க்கப்படக்கூடியவர் அவர் வந்து. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா 3% இருக்கக்கூடிய ஓட் ஷேர் அப்படிங்கிறது இவர் வந்ததுக்கு அப்புறமா 18% 12% மாறி இருக்கு. 2014 வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி எவ்வளவு வாக்கு வாங்கி சொல்லணும், அதே 18%. 2014 ஜெயலலிதா உயிரோடு இருந்தபோது, கருணாநிதி உயிரோடு இருந்தபோது, திரு பொன் ராதாகிருஷ்ணன் மாநில தலைவராக இருந்தபோது 3 பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றாங்க. 37 தொகுதி வந்து ஏடிஎம்கே வெட்டுச்சு, 3 தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்துச்சு. கன்னியாகுமரியில், தருமபுரியில், புதுச்சேரியில். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இதே 18%. நீங்கள் எடுத்து பார்த்துக்கணும். பாண்டே போய் சொல்கிறாரு, தரவல் தப்பாக சொல்கிறாரு, எடுத்துக்க மக்கள் பூரா பார்த்துட்டு இருக்கிறாங்க. 3வது அணி அமைச்சு மக்கள் நல கூட்டணி மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி அமைச்சு
ஆனால் பிஜேபிக்கு அப்படின்னு இன்னைக்கு பரபரப்பாக பேச ஒரு எம்பி கிடைச்சாரு. 2011 இதே மாதிரி ஒரு 11% வாங்கியிருக்காங்க. 2011 உள்ளாட்சி தேர்தலில், 2021 உள்ளாட்சி தேர்தலில் வாங்கினதை 2011 வாங்கிருக்காங்க. எடுத்து பாருங்க, டேட்டா தப்பா இருக்கான்னு நீங்க பாருங்க. அண்ணாமலை மிக முக்கியமான முகம். நான் உங்களுக்கு நீங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே சொன்னேன், அண்ணாமலை மாதிரியான ஒரு ஏபிள் லீடரை பிஜேபி கைவிடாது, கைகழுவாது, அவங்களுக்கு லாஸ். பிஜேபிக்கு அண்ணாமலை மாதிரி ஒரு ஆள் கிடைக்காது, அண்ணாமலைக்கு பிஜேபி மாதிரி ஒரு கட்சி கிடைக்காது. மியூச்சுவல் பெனிஃபிட் சொன்னேன். நீங்க முக்கியமான முகம் அப்புறம் யார் மறுத்தா முக்கியமான முகம்லானே? அவர் மட்டும் இல்ல, அண்ணன் ஹெச் ராஜா முக்கியமான முகம், வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், ஹெச் ராஜா, பொன் ராதாகிருஷ்ணன், எவ்வரிபடி அவங்கெல்லாம் சின்ன வயசு 13-14 வயசுலேருந்து இருக்கிறாங்க. அண்ணன் அண்ணாமலைகிட்ட போய் நீங்கள் கேளுங்க, சார் முக்கிய முகம் மற்ற யாருமே இல்லையான்னு கேளுங்க, எப்படி விடுப்பாரு? மூத்த தலைவர் அத்தனை பேரும் உட்காந்துருக்காங்க. எப்படி அது மாதிரி அவரும் ஒரு முக்கியமான முகம், நோ டவுட். அது அவருடைய முக்கியமான முகத்தை யார் மறுத்தா? அவர் முக்கியமான முகமாக இருக்க போய் தான் கட்சியில் சேர்ந்த அன்னைக்கே துணைத் தலைவர் பதவி, முக்கியமான முகமாக இருக்க போய் தான் அவர் ஒரு வருஷத்தில் ஒரு தலைவர் பதவி. டேர்ம் முடிஞ்சு வச்சு அடுத்த டைமில் அடுத்து வந்திருக்காரு. ஜேபி நட்டா வந்து இப்போ மாற்றிருந்தார். ஜேபி நட்டா இப்போ தலைவர், அந்த நிதின் நபீன் இப்போ இளைஞர் தலைவராக மாறி இருக்காரு. ஜேபி நட்டா தான் தப்பு செஞ்சாரா? ஜேபி நட்டாவை பிடிக்காம துரத்தி விட்டாங்களா? ஜேபி நட்டா இளைஞர் தலைவர் வந்து மாற்றப்பட்டார். என்ன சார் யாருமே கேட்க மாட்டேன்றீங்க? திரு அண்ணாமலை ரொம்ப சாங்க. அதே அண்ணாமலை அவர்கள் எதுக்காக பிரஸ் மீட்டை கொடுத்தார் கோயம்புத்தூரில்? பட்ஜெட்டினுடைய விஷயங்களை விளக்கி மக்களுக்கு சொல்லி. அது எந்த கட்சி? அவர் வந்து விஜய் எவ்வளவு விமர்சனம் பண்ணார், டிஎம்கே எவ்வளவு விமர்சனம் பண்ணார். இதெல்லாம் யாருக்காக? ஏடிஎம்கே பொதுச் செயலாளர் வந்து யார் முதலமைச்சர் அவர் சொன்னார் அந்த பிரஸ் மீட்ல. நான் வேற எங்க 10 நாள் முன்னாடி சார், அது பழைய சார் லேட்டஸ்ட், அந்த பிரஸ் மீட்லயே அதிமுக பொதுச் செயலாளர் திரு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் கேண்டிடேட் இருக்கார். விஜய் அவர்களை முதல்ல வெளியே வரட்டும், இன்ஜினே இல்லைங்க, டப்பா டான்ஸ் ஆடிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். டிஎம்கே கவர்மெண்ட்டை போட்டு வாங்குவாங்கன்னு வாங்கியிருக்கிறார். 1 மணி நேரத்தில் 50 நிமிஷம் பட்ஜெட் பற்றி பேசியிருக்கிறார். வாட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங்? அண்ணாமலை அவர்களுக்கு முன்னாடி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க. அடுத்து எல்முருகன் அவர்கள் இருந்தாங்க. தமிழிசை மேடம் வந்து பிரசிடென்ட்லேருந்து அடுத்த எல்முருகன் அவர்கள் வரும்போது அவங்களுக்கு வந்து ஆளுநர் பதவி கொடுக்கப்பட்டது. எல்முருகன் அவர்களுக்கு வந்து யூனியன் மினிஸ்டர் பதவி கொடுக்கப்பட்டது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திரு ஜெயபிரகாஷ் அவர்கள்கிட்ட இன்டர்வியூ எடுக்கும்போது அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம், பிஜேபி மேலிடம் வந்து அண்ணாமலை ரொம்ப ஒரு ப்ராமிசிங் கேண்டிடேட்டாக, இன்னும் சில வருடங்களில் ஒரு பக்கம் விஜய், இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின், இன்னொரு பக்கம் அண்ணாமலை ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக நீங்கள் யோசிச்சு பாருங்கன்னு ஒரு வார்த்தை அவர் சொன்னார். அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ அந்த மாதிரியான ஒரு எண்ணம் மேலிடத்துக்கு அண்ணாமலை மேல் இருக்கக்கூடிய பட்சத்தில் மேபி நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணாமலை வந்து கட்சியிலேருந்து வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லலை, அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து வெளியில் போகிறேன்னு சொல்லலை. பட் ஆனால் அவர் அப்பப்போ அவருக்கு சில விஷயங்கள் ஒத்து வரல அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு ஒரு ஸ்டபர்ன் ஸ்டாண்ட் எடுக்கிறாரா? ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நடுவில் படிக்க போறேன்னு போனார். இப்போ திரும்ப வந்து இல்ல போயிட்டு திரும்ப வந்தார். பட் அங்கங்க ஒரு பாஸ் விடுறாரான்னு நான் கேக்குறேன். லீவ் போட்டு போயிட்டாரு. லீவ் போட்டு போயிட்டாரு. ரிசைன்மென்ட் போறதுக்கு லீவ் போட்டு போறதுக்கு வித்தியாசம் இல்ல. படிக்கிறது ஊக்கப்படுத்த வேண்டிய விஷயம். இல்ல ஒரு பாஸ் அவர் எடுக்கறாரா? என்னோட அவருடைய நான் வந்து ஸ்டபனா இருக்கறேங்கறத காமிக்கறாரான்னு கேக்குறேன். ஸ்டபனா யார் கூட இருக்கறார் சொல்லுங்க. இல்ல எனக்கு இந்த அவருடைய நீங்க ஆசைப்படுறது பாஜகவுக்கும் அண்ணாமலைக்கும் மோதல்ங்கற ஒற்றை புள்ளி. அது இல்லன்னு நான் 100 முறை சொல்லி. இல்ல மோதலான் இல்ல. இதுக்கு பின்னாடி ரீசன் என்னங்கறது தெரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு விஷயமாக தான். பாஜகவுக்கும் அண்ணாமலைக்குமான என்னோட அப்பாக்கு உடம்பு முடியல, டயாலிசிஸ்னு சொல்லிட்டார். அப்பாக்கு உடம்பு முடியல என்னன்னு தெரியாம கூட நம்ம முடிச்சுக்கலாம். டயாலிசிஸ் சொல்லிட்டார். அது கவனிக்க வேண்டிய பிரச்சனையா, சீரியஸான பிரச்சனையா இல்லையா நீங்க சொல்லுங்க. அவ்வளவுதான். அது போக வந்து அவர் சொல்றார் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவது பற்றி, தேர்தலில் போட்டியிடுவது பற்றி நான் தலைமை சொல்றதை கேட்பேன்னு சொல்லியிருக்கிறார். எனக்கு புரியவே இல்லை. நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன ஆசைப்படுறீங்க புரியல. நீங்க மட்டும் இல்லை, எவ்ரி அதர் மீடியா அவர் என்ன செஞ்சிருவாரு நீங்க சொல்லுங்களேன். அவர் என்ன செஞ்சிருவாரு சொல்லுங்களேன். கட்சி அவர் என்ன செஞ்சு சொல்லுங்களேன். ஸ்டபானா இருக்கார். ஸ்டபானா அவர் இவ்வளவு சுதந்திரமா வேற எங்க இருக்கும். அதான் சொன்னேன், இவருக்கும் இந்த மாதிரி ஒரு கட்சி கிடைக்காது, அந்த கட்சிக்கு அவர் மாதிரி ஆள் கிடைக்காது. மியூச்சுவல் பெனிஃபிட். இல்லை டெசிஷன் மேக்கிங் பொசிஷன்லேருந்து இப்போ வந்து எக்ஸிக்யூஷன் லெவலுக்கு இருக்கிறதுனால அவருக்கு ஈகோ இருக்கா, அவருக்கு ஏதாவது வருத்தம் இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கேள்வியாக வைக்கிறேன். இருக்குன்னு சொல்லுங்க, நான் கேட்குறேன். நீங்க வந்து வருத்தம் இருக்கா பொசிஷன் ஏதாவது எதிர்பார்க்குறாரு அவர் பொசிஷன் அவர் வந்து கொடுக்குறதெல்லாம் மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காருங்க. நீங்க நிதர்சனமே தெரியாம நான் அவர் கேட்குறேங்க. அவர் வந்து ஆல் இந்தியா ஜெனரல் செக்ரட்டரியா போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு நீங்க புரிஞ்சுக்கங்க. அவர் ஆல் இந்தியா ஜெனரல் செக்ரட்டரி ஒரு நல்ல கீ போஸ்ட்டுங்க. வந்து நம்பர் புரோட்டோகால்ல 3ஆவது போஸ்ட் வந்து ஜெனரல் செக்ரட்டரி கொடுக்குறாங்க. அப்போ என்ன செய்வாங்க, வடகிழக்கு மாநிலங்கள் பாஜக கூட நீங்க தான் பொறுப்பு. இப்போ வந்து இங்கே அஸ்வினி வைஷ்ணவ் வந்தார்ல, இப்போ வந்து அஜய் பாண்டா வந்தார்ல, இது மாதிரி பல பொறுப்பாளர்கள் வந்து நிற்பாங்க. இவங்க வந்து நிற்கிறாங்கல்ல, சுதாகர் ரெட்டி நிற்கிறார், அரவிந்த், இதை மாதிரி இவரை வந்து ஒரு 4 மாநிலத்துக்கு பொறுப்பாக போடுவாங்க. அப்போ அங்கே போவாரா இங்கே போவாரா சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. அவ்வளோதான். அப்போ அந்த வேலையை பார்க்காம இந்த வேலை கெட்டு போயிருமேங்கிறக்கா நான் இங்கே இருப்பேன்றார். திரு ஹெச் ராஜாக்கு பல முறை வந்து கவர்னர் பதவி கொடுக்கப்பட்டது. திரு ஹெச் ராஜா இல்லை நான் தமிழ்நாட்டில் பாலிடிக்ஸ் பண்ண வரை சொன்னார். திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கவர்னர் பதவி தொடர்ந்தது. அவங்க ரிசைன் மட்டும் நான் இங்கே வருவேன்னு சொல்லி சொன்னாங்க. இப்படி அவர்கள் வந்து பதவி வேண்டாம், நான் தமிழ்நாட்டில் மக்களுக்காக நிற்பேன் ஒருத்தர் நிற்கிறாங்க. சேம் கேஸ் வித் அண்ணாமலை.
நீங்க அவர் கொடுக்கல. அப்ப தமிழிசை ரிசைன் பண்ணிட்டு வந்தாங்களே, பதவியை பிடிங்கிட்டான்னு ஏன் யாருமே சொல்ல? நீங்க அது பெரிய பதவி. ஒருவேளை தமிழ்நாட்டுல இருந்து ஜெயிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது பெருசா கவர்னர் பதவி பெருசா? ஏன்னா ஒண்ணு சொல்லுங்க, இல்ல கவர்னர் பதவி தான் பெருசு. அப்புறம் என்னங்க ஒண்ணு இல்லங்க, 2 ஸ்டேட்டுக்கு. அப்ப வந்து அதை விட்டுட்டு ஏன் வந்தாங்க? அதே நீங்க யாரும் சொல்ல. தமிழிசையின் கவர்னர் பதவி பிடுங்கப்பட்டது, அவர் அதிருப்தியில் இருக்காரு, ஏன் சொல்லவே இல்லை? உடனடியாக ராஜாவுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு பதவியும் கொடுக்க மாட்டாங்க, ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? அவரை ஒரு பதவியும் கொடுக்காம ஓரம் கட்டி வச்சிருக்காங்க, அவர் நெஞ்சு வெளியே வந்துருச்சு பாவம், ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? இல்ல நீங்க சொன்ன மாதிரி எச் ராஜா அவர்களுக்கு கவர்னர் பதவி கொடுக்கப்பட்டது, ஆனா வேண்டாம் நான் தமிழ்நாட்டுக்காக செய்யணுங்கிறதுக்கு அவர் இருந்தாரு நீங்க சொன்னீங்க இல்லையா? நான் தான் சொல்றேன், ஜெனரல் செக்ரட்டரி உட்பட துணைத் தலைவர் உட்பட பல அகில இந்திய பண்ணீங்க, தயவுசெய்து பார்க்கணும். அவர் மாநில தலைவர் பதவியிலிருந்து மாற்ற அன்னைக்கு யாருக்குமே போடாத, யாருக்குமே செய்யாத ஒரு செயல் திரு அமித்ஷா செஞ்சார். நீங்க தயவுசெய்து கொஞ்சம் வரலாறு பாருங்க, பின்னாடி கொஞ்சம் பாருங்க. அப்போ வந்து புது கேள்விகள் கிடைக்கும். ஒரே கேள்வி வந்து அரைச்சமாவே அரைக்கல, there is no meaning. யாருக்கு? திரு அண்ணாமலைக்காக. அண்ணாமலை அவர்களுடைய களப்பணி நாங்கள் அறிந்தது, அதனுடைய லாபத்தை பாஜக அடைந்திருக்கிறது. அவரை உரிய வகையில் அவருடைய களப்பணி திறமையை, புரியுதுங்களா, அவர் ஸ்கெட்ச் போடுவார், அவருடைய களப்பணி திறமையை பாஜக உரிய வகையில் பயன்படுத்தும். யாருக்கா செஞ்சிருக்காரு நீங்க காட்டுங்க சார். அவர் எல்லாத்துக்கும் போட்டுட்டு இருக்காரு சார். எந்த மாநிலத்தில் மாத்தினாலும் அமித்ஷா அப்படி தான் சார் அழுவார் சொல்லுங்க. யாருக்குமே சொன்னதில்லை. நீங்களா சொல்லிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு வரைக்கும் அவர் டெல்லிக்கு போறாரு, பிரதமரை பார்க்கிறாரு, துணை உள்துறை அமைச்சரை பார்க்கிறாரு, நிதி அமைச்சரை பார்க்கிறாரு. இன்னைக்கு பட்ஜெட் வழக்கு கூட்டத்துக்கு அவர் தானே பிரஸ் மீட் பார்த்தாரு, வேற யார் கொடுத்தா? தமிழ்நாட்டில் முக்கியமான முகங்கள் சொன்னீங்களே, முக்கியமான முகங்கள் எத்தனை இருக்கு? மாநிலத்தில் முக்கியமான முகம் இல்லையா? அக்கா தமிழிசை கம்மியா சொல்லுவாங்களா? அண்ணன் நாராயண திருப்பதி கம்மியா பேசுவாரா? பேராசிரியர் ராமசீனிவாசன் கம்மியா பேசுவாரா? யார் வந்து பட்ஜெட் பத்தி சரியா விளக்க மாட்டா சொல்லுங்க? ஏன் அண்ணாமலை கொடுக்க சொன்னாங்க? இந்த மாதிரி பொறுப்பு கொடுக்கப்பட்டவர்களுக்கு சீட் கொடுக்க மாட்டாங்க அந்த தேர்தலில், வரக்கூடிய தேர்தலில் ஒரு டாக் இருக்கு. அது எழுதப்படாத விதின்னு சொல்றாங்களே, அது உண்மையா? அப்படி இருக்கா? எங்க எழுதப்படாத விதி இருக்குன்னு காட்டுங்க. இப்படி அண்ணாமலை அவர்களுக்கு 2024 ஒரு போட்டி இடலன்னு சொன்னார். பாராளுமன்ற நோக்கம் இல்லைங்க, சட்டமன்றம் தான் நோக்கம். 21 போட்டிட்டேன், 26 போட்டிட்டேன், 24 கிடையாதுன்னு 2024 மாநிலத்தை சொன்னார். அகில மாநில தலைவராக இருந்தபோது அகில தலைமையில் சொன்னார். கட்சி தலைமை அவர் வேண்டுகோள் விடுத்து போட்டியிட வைத்தது. தொகுதியும் அவருடைய தொகுதி, அவருக்கு வேற தொகுதி சொன்னாங்க. ஐ நோ தட். அவருக்கு வேற தொகுதி சொன்னாங்க, இங்கே போட்டியிடுங்கன்னாங்க. அவர் இல்லை நான் போட்டியிடாதான் இங்கே போகிறேன், அவர் தொகுதி தான் கொடுத்தாங்க. அங்கே திருமதி வானதி சீனிவாசன் போட்டியிட விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க, அங்கே திரு அண்ணாமலை கேட்டனால கொடுத்தாங்க. அப்போ அவர் சாய்ஸுக்கு எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் அதிருப்தியா, வருத்தமா, கவலையா? அண்ணாமலையுடைய இந்த ஒரு முடிவு அப்படிங்கிறது பாஜகவுக்கு அல்லது இப்போ வரக்கூடிய தேர்தலில் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துமா? ஏன்னா அவருக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க இல்லையா? நேற்று அவர் அறிவித்த அறிவிப்பில் எந்த விதமான பொலிட்டிக்கல் இம்பாக்டும் கிரியேட் பண்ண போறல. அவர் அதிருப்தியில் இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பாஜக அவரை முழுமையாக பயன்படுத்தி கொள்கிறது, பயன்படுத்தி கொள்ளும். ஐடியாலஜி வைஸ் இப்போ பிஜேபிக்கு ஓட்டு போடுறவங்க பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவாங்க, ஏடிஎம்கே ஓட்டு போடுறவங்க ஓட்டு போடுவாங்க. பட் இன் பிட்வீனில் இவருடைய மாஸ்க்காக விரும்பி வரக்கூடிய அந்த இளைஞர்கள் இப்போ இவர் பொறுப்புலேருந்து இறங்கிட்டாரு அப்படின்னு பார்த்து அது கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? வந்தவங்க தமிழ் தேசியவாதிகளா? இவருக்காக இளைஞர்கள் வர்றாங்கல்ல. இவர் வந்து ஏற்கனவே ஒரு 100 ஓட்டு இருக்குங்க பிஜேபிக்கு. இவர் வந்து ஒரு 50 ஓட்டை கூட்டிட்டாருங்க வச்சுக்கோங்க, சரிங்களா? இந்த 50 ஓட்டு நீங்க சொல்லுங்க, டீ கோட் பண்ணுங்க. இந்த 50 ஓட்டு இளைஞர்கள், ஆமா யூத், புது ஓட்டு, இவர்கள்லாம் தமிழ் தேசியவாதிகளா? இவர்கள்லாம் திமுக ஆதரவாளர்களா? யார் இவங்க? இவங்கெல்லாம் ஏடிஎம்கே அங்கே தான் உட்காந்துருக்குறாங்க. யாரும் சொல்லுங்க. நீ புதுசாக ஒரு வாக்கு கிரியேட் ஆயிருக்கல, திரு அண்ணாமலை வந்த பிறகு புதுசாக ஒரு வாக்கு வந்து என்ன நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. பல அடைய முடியாத இடங்களை ரீச் பண்ணவர் திரு அண்ணாமலை. அது யாருக்காக? பாஜக. அடைந்தது மூலமா என்ன நடந்துச்சு? பாஜக ஆதரவாளர் அங்கே வந்திருக்கிறாங்க. திரு விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார்ல, விஜய் கூட போனவங்க அண்ணாமலை இருந்தவங்களா? பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் எப்படி பாஜக இருந்திருப்பாரு? அண்ணாமலை இருந்தா பாஜக இருப்பேன், அண்ணாமலை வந்து மாநிலத்தில் பாஜக இல்லைன்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா? அவர் சொன்னா அவர் பாஜகக்காரராக இருப்பாரா? உங்களுக்கு புரியுங்களா நான் சொல்லுது? நேற்று வரைக்கும் திமுக ஓட்டு போட்டேன், இன்னைக்கு பாஜக யாராவது சொல்லுவாங்களா? இல்லை அண்ணாமலை மாநிலத்தில் மாறிட்டாங்க, நான் தாவேக்காக்கு போறேன், இன்னும் நாஞ்சில் சம்பத்தா? எனக்கு புரியல. நீங்க அவர்கள் அண்ணாமலை பாஜக தானே இருக்கிறாரு. திரு கலைஞர் அவர்கள் ஒரு ட்ரிக்கியான ஒரு விஷயத்தை போட்டார் ரொம்ப முன்னாடி. தவறான கட்சியில் இருக்கும் சரியான மனிதர் வாஜ்பாய் அப்படின்னார். சரியான மனிதராக இருந்தால் இப்படி தவறான கட்சியில் இருப்பார்? நான் புரியல. அவர் தவறான கட்சியாக இருக்கும், சரியான மனிதராக இருந்தால் இப்படி தவறான கட்சியில் இருப்பார். சரியான மனிதராக சரியான கட்சியில் இருப்பார். அப்போ அவரும் தவறான மனிதர்னு சொல்லுங்க. வாய் வரல. அதுதான் நான் சொல்லுவேன். நீங்கள் எல்லாம் ஆசைப்படுறீங்க பாஜகவில் அண்ணாமலை ஒட்டலை. இல்லை, அண்ணாமலையுடைய ஆதரவு அப்படியே இருக்குது. அண்ணாமலையுடைய ஆதரவு என்பது நத்திங் பட் பிஜேபி ஆதரவு. அண்ணாமலைக்கான தனியார் அண்ணாமலையுடைய பாலிசி பிடிச்சு வந்திருக்காங்க. அண்ணாமலையுடைய பாலிசி என்னங்க? அவர் ஆதர்சமாக யார் சொல்கிறார்? யாருக்காக வந்து நான் தேர்தல் அரசியலுக்கு வந்தேன்னு சொன்னாருங்க? அது சொல்லுங்க. அதே சொல்லுங்க. யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நான் பாலிடிக்ஸ் வந்தேன்னு சொன்னார்? பாலிடிக்ஸ்க்கே பிரைம் மினிஸ்டர்
பாரத பிரதமர் மோடியை பார்த்து நான் அரசியலுக்கு வந்தேன்னு வெளிப்படையாக அறிவிச்சாங்க. அவர் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். அவர் போன்றவர்கள் இருக்கும்போது அரசியலுக்கு வரலன்னா வேற எப்பயும் அரசியலுக்கு வர முடியாது. தனிநபராக போராடினா அவர் கூட இருந்து அவர் கரத்தை வலுப்படுத்தணும் நோக்கத்துக்காக வந்தேன் அரசியலுக்கே. நான் இந்த ஓட் பத்தி கேட்டது காரணம் கோயம்புத்தூர்ல கிட்டத்தட்ட 4 லட்சத்துக்கும் அதிகமான ஓட்டு வாங்கினார் இல்லையா, அதனால நான் கேட்டேன் அப்படி மாறதுக்கான வாய்ப்பு இருக்கா, அதில் கொஞ்சம் குறையுமா அப்படிங்கிறது திமுக ஓட்டான்னு சொல்லுங்க. இல்ல அதுல வந்து திமுக அதிமுக அல்லது நாம் தமிழர் கட்சியோட ஓட்டுகள் எல்லாம் இல்லவே இல்லைன்னு நம்ம ரூல் அவுட்டும் பண்ணிட முடியாது இல்லையா. ஒரு பர்டிகுலர் பர்சன்ட் இல்லங்க, அதாவது ஓட்டு போட்டவங்க எந்த கட்சி வந்து ஓட்டு போட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் டிஎம்கேல இருந்து பிஜேபிக்கு வந்திருக்கிறார். அவர் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவார்? டிஎம்கேல இருந்து பிஜேபிக்கு வந்திருக்கார். எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவார்? அண்ணாமலையை பார்த்து வந்தவர்கள் அண்ணாமலைக்கா இருப்பாங்க. அண்ணாமலை எந்த கட்சியில் இருக்காரு? அந்த கட்சி பாஜக. பாஜக இருந்து அவர் விலகல, எப்படி வெளியே போவாங்க? எதுக்கு வெளியே போகணும்? பாஜகவுடைய பாலிசி பிடிப்பது அங்க இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் உலகத்துல பாஜகவுடைய பாலிசி பிடிக்காது, அண்ணாமலை எப்படி சொல்ல முடியும்? அது எப்படி பொருந்தும்? அண்ணாமலையே பாஜக தான் இருக்காரு, பாஜக பிடிக்காதுங்க, அண்ணாமலை மட்டும் பிடிக்கும், இது எப்படி சொல்ல முடியும்? பொருந்துமா? இப்போ இவர் இந்த மாதிரி பொறுப்பிலிருந்து விலகிறேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு வேலிட் ரீசன் சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு அப்புறமாக அவருக்கு பொறுப்புகள் கொடுக்கறத பத்தியோ ஒரு சீட் கொடுக்கறத பத்தியோ அல்லது மேலிடத்திலிருந்து கூப்பிட்டு பேசக்கூடிய ஒரு விஷயமும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? என்னை பொறுத்தளவுக்கு தேர்தலில் அவர் போட்டியிட தலைமை கேட்டுக்கொள்ளும், தேர்தலில் பிரச்சாரத்தில் அவர் பயன்படுத்திக்கொள்ளும். இது நான் நினைக்கிறேன். நான் என்ன கேள்விப்பட்டேன், பிஜேபியுடைய மேலிட தலைமையில் இருந்தேன், எல்லா ஹெவி வெயிட்டையும் அவங்க இறக்க போகிறாங்க. அண்ணன் ஹெச் ராஜா வரைக்கும் கேண்டிடேட் இருந்திருப்பார். இப்போ உடம்பு முடியலங்கனால அவர் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் போட்டிடுவாங்க, வானதி போட்டிடுவாங்க, நயினார் போட்டிடுவார், பொன்னார் கேட்பார், அண்ணாமலை போட்டிடுவார். எவ்ரிபடி, பேராசிரியர் ராமசீனிவாசன் கேட்க போகிறார், வினோத் கேட்கிறார், எல்லாம் எஸ்ஜி சூர்யா கேட்கிறார். யார் யாரெல்லாம் உங்களுக்கு பெயர் தெரியுமோ அவர்கள் அத்தனை பேரும் கேட்கிறார். அவர் அத்தனை விரும்புகிறார், அத்தனை பேரும் இறக்க தயாராக இருக்கிறது பாஜக. அப்போ அண்ணாமலை எப்படி விடுவாங்க? அண்ணாமலை அவர்களினுடைய அடுத்த ஒரு மூவ்ங்கிறது என்னவா இருக்கும்? ஏன்னா அவர் வந்து நீங்கள் சொன்னீங்க எப்படியாவது வந்து 2026 தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சியை கொண்டு வரணுங்கிறது அவருடைய அடுத்த மூவாக இருக்கும். அது வந்து எப்படியாவது அதற்கான பண்ணணும்னு சொல்லிட்டு அவரால் என்ன முடியுமோ, அவரால் வெற்றி கிடைச்சது அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முயற்சி பண்ணுவார். தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணுறது, அது வந்து கொள்கையை வகுக்கிறது, கூட நிற்கிறது, அப்போ போட்டிடுறது, அதிகமான வாக்களை வாங்கி வெற்றி பெறுறது, சக தோழர்களை வெற்றி பெற வைக்கிறதுன்னு அதுதான் அவருடைய தொடர் முயற்சியாக இருக்கும். அதான் 2026 ஆட்சியை கொண்டு வரணுங்கிறது அவருடைய ஆசையாக இருக்கும், முயற்சியாக இருக்கும்.